இப்ப தெரியுதா? நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசினா அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா? கொஞ்சமாவது அடுத்தவங்களோட மனநிலையில இருந்து யோசிக்கணும். அப்பதான் அந்த வலி என்னன்னு புரியும். இப்படிதான் இஷ்டத்துக்கு போற வரவங்க ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அமைதியா இருந்தான்னு வையே, நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க பேசுற அளவுக்குலாம் நாங்க இல்லன்னு எதிர்த்து நிக்கணும். அப்பதான் பேசுற வாயும் அடங்கும், பேசுறவங்களும் அடங்குவாங்க. மூர்த்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கயல், அவங்க ஏற்கனவே கோவமா இருக்காங்க. இதுல நீ எரியற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி கோவத்தை இன்னும் ஏத்தி விடுற. அண்ணி சாரி, இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நான் தான் காரணம். ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல கயல். நீ ஏன் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிற? குழந்தை அழுதுகிட்டே வந்து சொன்னதால என்னால சும்மா இருக்க முடியல. நம்ம கெட்ட குடும்பம் அவ பொண்ணு கூட சேரக்கூடாதுன்னு அவ அணுவ திட்டி அனுப்பியிருக்கா. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எப்பவுமே ஃப்ரெண்டா விளையாடிட்டு இருக்கிறவங்க. அவங்க மனசுல இப்படி விஷத்தை ஏத்துறாலும் எனக்கு கோவமே வந்துச்சு. அதனாலதான் அவளை பிடிச்ச நாளா கத்திட்டு வந்தேன். அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி நம்ம பொண்ணை திட்டாங்கன்னு மட்டும் நான் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு வரல. நம்ம கையில பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அவ தப்பா பேசினான் தான் நான் சண்டையே போட்டுட்டு வந்தேன். ஏங்க, இது உங்க குடும்பம் மட்டும் இல்ல, எனக்கும் தானே இது குடும்பம். இது என் பொண்ணு, உங்க தங்கச்சின்னு யாரையும் நான் பிரிச்சு பார்த்தது கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதுக்காக ரோட்ல இருக்கிற 3வது மனுஷங்க நம்மளை பத்தி பேசினா அது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் போக வேண்டாம்னு சொல்லிருக்கேனே தவிர கையில பத்தி பேசுனாங்கன்னா அமைதியா இருந்துட்டு வாங்க நான் சொன்னது கிடையாது. எப்போ நீங்க கோவப்பட்டு பிரச்சனையோட வீரியத்தை பத்தி தெரிஞ்சுக்காம வெட்டுறேன் குத்துறேன்னு நீங்க இறங்கும் போதுதான் நான் பயப்படுவேன், உங்களை தடுப்பேங்க. அது உங்க கோவத்தால புதுசா எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தாங்க நான் தடுக்கிறேன். அத புரிஞ்சுக்காம நான் என்னமோ சுயநலமா நம்ம பொண்ணுக்காக மட்டும் தான் பேசுவேன், கையலுக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது ஒண்ணுனா நான் கண்டிக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்ம கையில பத்தியும் யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வரதா செய்யும். நான் தட்டி கேட்கதான் செய்வேன். அது உங்களுக்கு புரியலனா அதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பாக முடியாது. அண்ணி, நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? மூர்த்தி ஏதோ புரியாம பேசுறான். நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. இந்த பிரச்சனை இதோட விடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இதை சரி பண்ண வழி பாக்குறேன். பிரச்சனையை கொடுக்க தெரிஞ்ச அந்த கடவுளுக்கு அதுல இருந்து வெளியே வரத்துக்கும் ஒரு வழியை கொடுப்பாரு. அதை நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. அந்த அந்த வழி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க. நீ ஓகே தானே? கயல், சக்தி, வாமா சக்தி, வா. என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. நான் வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏய், அப்படியெல்லாம் இல்ல. உன்னை யாரு டிஸ்டர்பன்ஸா நினைக்க போறாங்க? ஆமாமா, நீ கையிலோட ஃப்ரெண்டு. நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தாமா. இது உன் வீடு. நீ எப்ப வேணா இங்க வரலாம் போலாம். உன்னையேமா நாங்க தொந்தரவா நினைக்க போறோம்? நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நீ உள்ள வா. வாங்க, உட்காருங்க. உள்ள போ. ஏய், என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லாம் என்னாலதான். என்னோட பிரச்சனை நாளுக்கு நாள் இந்த குடும்பத்தை பாதிக்குது. என்ன தப்பா பேசினாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட பிரச்சனை பண்ணதுனால அன்போட வேலை சஸ்பெண்ட் ஆயிடுச்சு.
இப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிற என் அண்ணனுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு மூர்த்திக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, பெரியவங்க வரைக்கும் தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா அனு எங்க வீட்டு சின்ன குழந்தை, அவ வரைக்கும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையில் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு உன்னாலன்னு எல்லா பணியும் தூக்கி ஊமல போட்டுக்கிட்டு இருக்க? உன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அதை முதல்ல புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. சொல்லுமா. ஏய் ஆமாண்டி, யாரோ ஒருத்தவங்க உன்னை பழி வாங்குறதுக்காக பண்ணது. இந்த விஷயத்துல நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? நல்லா சொல்லுங்க சிஸ்டர். இங்க பாருங்கக்கா, போலீஸ் வேலையில நான் இல்லாததை நினைச்சு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றத என்னால ஏத்துக்கலாம் முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை தப்பா பேசினா அதுக்காக தான் நான் நடிச்சேன். அதனால என்ன பழி வாங்கிட்டான். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சக்தி அக்கா சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சிவசங்கரி தான். அவங்களால தான் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும்ல. ஆனாலும் நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்கக்கா. நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால அப்படி நினைக்காம இருக்க முடியலடா. கயல், அண்ணே, ஏன் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? இதுவே நம்ம குடும்பத்துல எங்களால இப்ப பிரச்சனைனா, அதுக்காக நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான் நீங்க சொல்லுவீங்களா? நம்ம குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை நம்ம பிரச்சனை, ஒன்னா சேர்ந்து நிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. ஆனா இப்ப உங்க பிரச்சனைனா மட்டும் அதுக்கு நீங்க தான் காரணம்னு உங்க மேலே நீங்க பழிய போட்டுக்கிறீங்க. ஆமாக்கா, இந்த வீட்ல எங்களால நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் விட உங்களால நாங்க ஒரு தடவை கூட எந்த பிரச்சனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கலக்கா. ஆனா ஒரே ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி உங்களையே நீங்க ப்ளேம் பண்ணிக்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குக்கா. ஆமா கையல், உன்னால இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வராது. நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கயல், இங்க யாருமே உன்னை பத்தி நீ யோசிக்கிற மாதிரி நினைக்கவே இல்லை. ஆனா நீயே இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிற. குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அத மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் எதிர்த்து நிக்கணும்.